ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள்மங்கை, பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாளே, பழகும் என்னையும் மறந்து சென்றாளே. இன்னொரு தரம். கண்டதும் நினைவில் கதையாகி போனதடா, கதையாகி போனதடா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மண்ணால் ஒரு பக்கம் வேதனை, பெத்த மக்களால் ஒரு பக்கம் வேதனை, செய்யும் தொழிலால் ஒரு பக்கம் குழப்பம், இடுப்புக்கு கீழே இருக்கிற வலி உபாதையால் ஒரு பிரச்சனை, எதுவுமே செய்ய முடியாத பிறவியாக ஆயிட்டன. இதுக்கு விடிவு என்னன்னு கேட்க வரீங்க. கால் வந்துட்டு வாங்க. வந்தாச்சா? வா 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 வா. இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டானே, உருண்டுக்கிட்டு வரேன்னே, எதிர்த்து விடமுனே. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் செய்வனை கோளாறுன்னு ஒன்று வந்திருக்கு. அவைகளை நீக்கி வெற்றியாக்கி தந்துருதேன். ஒரு வாரம் கேட்டுக்காடா, என்ன வேணும் மடித்து தந்துருதேன். ஒரே ஒரு பிரச்சனை தான்டா. இந்த இடத்த விற்கிறதுக்கு தை மாதம் 20ஆம் தேதி விற்றுருவேன். வைகாசியில் வாசத்தை பிடிச்சி வீட்டை வளர்த்துருவோம். அதுலேருந்து ஓராண்டுக்குள்ளே நான் வந்து விளக்கேற்றுவேன். அந்த புதிய வீட்டில் ஜெயிச்சிருவான். உன் பிள்ளையினுடைய மனநிலைகளை பார்த்தேன். வருத்தப்படக்கூடாது. இந்த வாழ்க்கை செட் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு உள்குழப்பம் பிள்ளைகளுடைய மனசுக்குள்ளே இருக்குது. அதனால் கொஞ்சம் உள்பிரிவான நிலைமைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. அவைகளெல்லாம் மாற்றிட்டு ஒரு வாரிசு பிறக்கும். யார் பிறப்பேன்னு கேட்டேன். அங்கேருந்து ஒரு பாட்டு வந்துச்சு. முத்து மாரியம்மனுக்கு திருநாளா. யார் சொல்லு? ஆத்தா மாரியம்மா வந்து பிறப்பா. முத்து மாரின்னு பேர் வை, சொத்து சுகமெல்லாம் கூடும், சுதந்திரமாக வாழ்வீங்க. காலில் விட்டு வாங்க. என்னடா கர்மசாமிக்கு இந்த முட்டு மடக்க முடியாமல் வலி இருக்க, இந்த வேதனையை நான் தீர்த்து தரணும். இன்னும் ஒரு வாரம் என்னை வந்து பார்க்கணுண்டா. தீர்த்து தரேன், ஜெயிச்சு தரேன். இந்த பணத்தை வச்சு குடும்பத்தை பெருக்கு, இடத்த விற்றுக்கா, அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆனந்தமாக என்னை வந்து பார்த்துக்கா. 5 6 7 7 உத்தரவு இருக்குப்பா. எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3 4 5 6 7 7. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நான் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதை எனக்கு வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்த செல்ல மக்கள் கால் வந்துட்டு வரலாம். குழந்தையின் பேர் கேளுனுச்சே. என்ன குழந்தையின் பேர் என்ன? கண்ணமுடே. அப்படியா? இவங்களுக்கு தேவைப்படுதா? சரி, கால் வந்துட்டு வாங்க. லோனில் போடுவோமா, வாங்கி கொடுப்போமா, அடைச்சிக்கலாமா? ஓகே, கேட்டாச்சு. உனக்கு இப்போ வந்து ஒரு 60 லட்சம் ரூபா கையில் பணம் வேண்டியிருக்குடா. என்ன, அந்த பணம் வந்தாச்சுன்னா அந்த மிஷினரிஸ் எல்லாம் உனக்கு கிடச்சிரும். அதை லோனில் போட்டு வாங்கி தரணுமா, நான் நேராக பணமே தந்துடணுமா? அப்படி மிஷின் நம்ம வச்சுருக்க மாட்டா. அவனை கொஞ்சம் செக் பண்ணலாம்னு கேட்டேன். நீ உடனே சிரிக்கிய. அப்படி சொல்லி என் பிள்ளை. கண்ணை முடுங்க 2 பேரும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தாம்மா. செல்வ சிறப்போடு தை மாதம் 3ஆம் தேதியிலிருந்து பணம் வந்து குவியும், தொழில் ஓங்கும். அடுத்த வரையில் 9 மிஷின் வச்சு அருமையாக தொழில் நடத்தி வெற்றிகரமாக என்னை ஆனந்தமாக பார்க்க வருவேன். செல்வாக்கா இருப்பான். அவனை நீக்கியாச்சு. இன்னும் 3 ஆர்டர் வரும். அடிச்சு விடு, ஓடு. அதே பெங்களூர் எல்லை என் மகனை பக்குவப்படுத்தி வாழ வச்சு தரணும்னு காட்டு வந்தது யார்? பையனை பற்றி. மகன்
மகனை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? தமிழ் புரியுமாப்பா? யாரை பற்றி கேட்க வந்தீங்க? கால் வந்துட்டுவாங்க. ஹோ ஹோ வக்கீல் வராரு. இந்த விஷயம் கேட்டு பார்ப்போம். உங்களை என்ன படிச்சிருக்கு? வக்கீல் வராரு. என்ன விஷயம்? எதுவும் கேஸு போட்டிருக்கீங்களா? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. 3 ஆண்டு காலங்கள் இவளுடைய இல்லற வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் வேதனையும் இருக்கும். சரியா? ஆமாம். அதே மாதிரி சொத்துக்கள் தொழில் சம்பந்தமாக சட்டப்படி ஒரு சிக்கல் வரும். அந்த நிலைகள்லாம் இருக்குது. அதனால் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே மங்களகரமான காரியம் தொடங்கும். ஒரு வழக்கறிஞராக படித்த ஒருவர் உன் வீட்டுக்கு உறவினராக வருவார். கால் வந்துட்டு வரலாம். என்ன புரியல? அவங்களுக்கு புரியுது. வழக்கறிஞர்னா வக்கீலுக்கு படித்தவங்க உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக வருவாங்க. புரியுதா? அதில் உங்கள் லைஃப் வந்து தொடரும். இந்தாங்க, வெற்றியாக இருங்க. எல்லா கஷ்டமும் தீர்ந்தாச்சு. வேறு என்ன வேணும்? இந்த மாதத்தில் பிறகு தான் நடக்கும். ஜனவரி 26. சந்தோஷமாக இருங்க. அதில் வந்து சுதந்திரம். கண்ணு கொடுத்தாது பராசக்தி. கண்ணில் நரம்புல பிரச்சனை இல்லைம்மா, விழிப்பார்வை நல்லா போய்க்குவோம். கர்மசாமிக்கு கடன் விட்டுருக்கான். கேட்டு பார்ப்போம். கர்மசாமி பெங்களூர் எல்லை கடன்பட்டு மனநொந்த மகன். யாருப்பா? என்னடா கடன் விட்டுருக்க? யாரெல்லாம் வந்தீங்க? கால் வந்துட்டு வா. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முருகா, என்ன அப்படியா? உன்னுடைய வீட்டு எல்லையை தாண்டி போன உடனே ஒரு சிவாலயமும் அம்மன் கோயிலும் இருக்குது. அதுக்குள்ள முருகப்பெருமானுடைய அருள் சக்தி அதிகமான ஒரு இடமா இருக்குது. ஆனால் இப்போ 2.25 ஆண்டுகள் உன்னுடைய தொழில் சரிவும் கடனும் மனவேதனையாக இருந்துக்கிட்டு இருக்கும். சரியா? அதனால் இடம்பெயரலாமாங்கிற ஒரு கிரகம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இடம்பெயர்ச்சி தேவையில்லை. இப்போ உன் தொழிலை உருவாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? கண்ணை மூடி பார்ப்போம். உனக்கு உடல்னால் சவ்வால உனக்கு பிரச்சனை இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. பிள்ளைகளை படிக்க வச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கும் மகனே. கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை நான் பார்த்த பெண்ணை இன்னொரு தரம் நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிலில் இருந்த மன ஊக்கமும் லாபகரமும் இப்போ இல்லை. அந்த நேரத்தில் சில நட்புகள் உறவுகள் தோன்றி உன்னுடைய பணமெல்லாம் விரயமாகுச்சு. அதில் பெண்ணாலையும் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டு துன்பமடைந்தது உண்டு. உண்மையா? கால் வந்துட்டு வரலாம். உன் வடிவில் நான் இருந்தேன், என் வடிவில் நீ இருந்தாய், விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்லவோ. ஒரு கொடியில் 2 மலர்களைப் போல நட்புகளால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி பண நஷ்டம், தொழில் பார்க்க முடியாத குழப்பம், சுமார் வந்து ஒரு 75 லட்சம் ரூபாய்க்குள்ள நஷ்டமும் வேதனையும் இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் மீண்டும் எடுக்கக்கூடிய ஆர்டருக்கு பணமும் வேணும், அதை பில்டிங்கெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வேணும். எங்கே போனாலும் முட்டிக்கிட்டு குனிகிறத மாதிரி ஆர்டர்கள் கிடைக்காத பிரச்சனை இருக்குது. அதை வசியமாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தாப்பா செல்வத்தை தாரேன். தொழில் இன்னையிலிருந்து தொடங்கும். மன தைரியமாறு வெற்றி அடைந்து வருவாய். கர்மசாமிக்கு அதே அப்படியா? சரி, முதல்ல உனக்கு நான் தொழிலை உருவாக்கி தரேன்டா. அதுதான் உனக்கு மெயின். அதுக்கு பிறகு உனக்கு கல்யாணத்தை நம்ம பார்ப்போம். சரியா? அதெல்லாம் என்னன்னு சொன்னால் மூலாதாரத்தில் இருந்து ஒரு உணர்ச்சி அலை தோன்றும்.
நல்ல கவனிச்சுக்காங்க. ஆன்மீகத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுகிற விளக்கம் இது. ஒருத்தர் வந்து உருப்படியாக தியானம் இருந்தாங்கன்னா மூலாதாரத்தில் இருந்து ஒரு உணர்வு கிளம்பும். முதல்ல மூலாதாரம் எதுன்னே இன்னும் மக்களுக்கு சரியாக தெரியாது. அதை நம்ம பிறகு அறுதிட்டு நம்ம காட்டுவோம். எல்லோரும் மலத்வாரம்தான் மூலாதாரம்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா மூலம்னு ஒரு வார்த்தையை வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்கல்ல, அதனால். ஆனால் அப்படி இல்லை. சுவாதிஷ்டானத்துக்கும் மூலத்வாரத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தாங்கல் பகுதிக்கு பேர் தான் ஆதாரம். அதுதான் மூலாதாரம். கிருஷ்ணபடலமாகிய சிறுநீரகத்துக்கும் மூலாதாரத்துக்கும் இடைப்பட்ட மேல் மடல் சக்தியில் இருக்கிறது தான் சுவாதிஷ்டானம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உந்திச்சுழியில் தோன்றியவை தான் மணிப்பூரகம். இப்படி ஒவ்வொரு இடமும் இருக்குது. அதனால் நீ தியானம் இருக்கும் பொழுது உலகத்தில் எல்லாருக்கும் தியானம் ஒழுங்காக இருந்தாம்னா உள்ளே தாக்க வெளியே நோக்க அப்படின்னு சொல்லி ஒரு சக்தி இருக்குது. உள்ளே தாக்குவது எது, வெளியே நோக்குவது எது? உள்ளே தாக்குவது மூச்சு கடலை, வெளியே நோக்குவதோ சிந்தனை சிதறல். புரியுதா? இந்த நிலைகளை ஏற்படுத்துகிற பொழுது மூலாதாரத்திலேருந்து ஒரு உணர்வு கிளம்பும். இடது புறத்திலிருந்து அப்படி வட்ட வடிவத்தில் மேலே தோன்றுச்சுன்னு சொன்னால் கடைசியில் உந்தியில் வந்து முடியும். இங்கே இப்படி தோன்றும். இப்படி அப்படி தோன்றுகிற வடிவத்தின் பெயர் ஓம் என்னும் வடிவம். சில பேர்களுக்கு வலது புறத்திலிருந்து இடதுபுறமாக தோன்றும். சில பேர்களுக்கு இடது புறத்திலிருந்து வலதுபுறமாக தோன்றும். இதுதான் உந்திச்சொடி. அந்த சக்திகள் அதிகமாகிடுது அப்படின்னு சொன்னால் நினைவாற்றல் கூடும். நாளை வருவது இன்று தெரிகின்ற ஒரு பெரிய மன ஆற்றல் கூடும். இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கும். இதை அறியாதவன் முதல்ல செய்து வருகிற பொழுது உள்ளத்தில் ஒரு பயம் தோன்றும், ஒரு படபடப்பு தோணும். ஏதோ ஒன்று நம்மளை அசைக்குதே தெரியலையே, இருக்கவா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் வரும். அதுதான் உனக்கு வந்த குழப்பம். கால் வந்துட்டுவான். ஆனால் பிரம்மச்சாரியமாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு நிலையை நம்ம கொள்ளுதமே, இது சரிதானா அப்படின்னு சில சிந்தனைகள் வரும். உட்கார். அந்த சிந்தனை ஏன் வருது அப்படின்னு நம்ம கேட்போம். மனிதனுக்கு மூலாதாரத்திலிருந்து ஓம் என்னும் பிரணவம் தோன்றிவிட்டால் உயிரணுக்களினுடைய தன்மை மேலேறி சுவாதிஷ்டான பகுதியை தாண்டிடும். சுவாதிஷ்டான பகுதியை தாண்டிவிட்டால் ஆன்மீகை பற்றிய சிந்தனையும் இல்லற வாழ்க்கையை பற்றிய சிந்தனையும் குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்சிடுதுன்னா இப்போ நாம் சன்னியாசியாக தான் போடுமே தவிர சம்சாரியாக வாழ முடியாது. அதனால தான் பிரம்மச்சாரியத்தை முதல்ல வந்து மனதார விரும்பினா மட்டும்தான் பிரம்மச்சாரியமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சம்சாரியாக மாறிடணும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. உனக்கு இந்த தியானம் தேவையில்லைன்னு நான் முடிவெடுத்துட்டேன். நீ கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக வாழ்ந்து ரெட்டை பிள்ளை ஆம்பளை பிள்ளையை பற்றி என்கிட்ட கொண்டு வருவேன். கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு ஓமனும் பிரணவ கர்மசாமிக்கு இந்த வருஷத்தில் உனக்கு தொழில் அமைஞ்சாச்சு. 25 மாதத்துக்குள்பட இல்லற வாழ்க்கை தொடங்கும். வெற்றியடைந்து இன்பமாக வாழ்வாய். காசு பணத்தோடு கண்ணியமாக இருப்பாய். கர்மசாமிக்கு அப்படியா? யாருக்கு? சரி. அதே பெங்களூர் எல்லை தன்னுடைய இல்லற வாழ்வு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவன். என்னடா உனக்கு வாழ்க்கை பொண்டாட்டி இருக்காடா? எங்கே இருக்கா? அவள் வீட்டில் பத்திரமா தானே இருக்கா? சரி, காலில் வந்துட்டுவா. என் வீட்டிலலாம் இருக்கணும்னு அவன் கேட்க வந்திருக்கான். நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? என்னடா ஏய் தம்பி, யாரெல்லாம் ஏமாத்துத? உன் மனத்தை சாமிகிட்டே கொடுக்கல, சும்மா குனிஞ்சு கொண்டுட்டா நீ கும்பிட்டுன்னு அர்த்தமா? என்னடா இப்போ அவள் கண்டிப்பாக வேணுமா? அதில் மாற்றமே இல்லை. கண்ணாடியை கலத்தி கீழே வச்சுட்டு கண்ணை மூடி என்னையை மட்டும் நினச்சிக்கிட்டு அவள் வருவாளா வர மாட்டாளான்னு நான் பார்க்குறேன். அவள் வரக்கூடிய அளவுக்கு மனநிலைகள் இல்லையடா தம்பி. உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் இல்லாடா இருந்துக்கிட்டு இருக்கு. அது சொந்தமாக ஒரு நல்ல ஆட்களெல்லாம் சட்டம் தெரிந்தவரை கர்த்தரிக்கெலாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்குறாங்களே, என்ன செய்யலாம்? பணம் கொடுக்கறதுக்காக அவளை வேணுங்கிறியா, இல்லாட்ட அன்பு பாசம்ங்கிற வாழ்க்கைக்காக வேணும்னு சொல்கிறியா? உண்மை தானே? என்கிட்ட போய் சொன்னால் மாட்டிக்கிடுவேடா. உண்மை தானே? முதல்ல முரட்டுத்தனம் இருந்தது உண்மை தான். ஆனால் இப்போ கொஞ்சம் பக்குவத்துக்கு வந்திருக்க. கால் வந்துட்டு வா.
வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. முருகானு கூப்பிடும்போது நீங்கள்லாம் சிந்திச்சிருக்க வேண்டாமா? அவன் உன்னை குற்றவாளியாக சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதில் எனக்கு திருப்தி இல்லை, அதனால் கொஞ்சம் மனசுல குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? ஆனால் அவளுடைய சின்சியரான கடும் கோபத்துக்கு உன்னால் சமாளிக்க முடியலை. அவளை ரெண்டு வரையும் சமாதானமாக்கி வாழ வச்சு தந்தால் போதும்லாம். உன் பிள்ளைக்காக அவளை கொண்டு வந்து சேர்க்குறேன். கால் வந்துட்டு வா. அம்மா பராசக்தி, நீ வாரியா? யார்? அப்படியா? உன் வீட்டுக்குள்ளே முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று வருதுடா. சரியா? அதை கொஞ்சம் மனநிறைவாக கும்பிட்டுக்கா. என்னையும் சேர்த்து கும்பிடு. ஜெயிச்சு வாடா மகனே. இல்லற வாழ்க்கையில் இன்பமாக வாழ வைக்க இணை பிரியாமல் காப்பாற்றுறேன். வாழ்க. இதான் கடண்டி உங்கள் ஊரில் நல்லா இருக்கு. இந்த குடிக்கிறலா வெங்கடி சித்த பார்க்காது. கர்மசாமிக்கு முருகா. அப்படியா? சரி, திருவண்ணாமலை அடுத்து அழைக்கிறேன்ப்பா. அடுத்து அழைக்கிறேன். திருவண்ணாமலைக்கு அரோகரா. திருவண்ணாமலை தீபம்னா என்னென்னு தெரியுமா அவங்க எல்லாருக்கும்? பெரிய பீப்பாலை கொண்டு போய் எண்ணெயை வச்சு திரியை வச்சு கற்பூரம் வச்சு ஊற்றி எரிக்கிறாங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி தானே தெரியும், வேற ஒன்றும் தெரியாதுல்ல. திருவண்ணாமலை திருவண்ணாமலை. என் பிள்ளையை பற்றி விளக்கம் வேணும்னு கேட்டு வந்தது யாரு? பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? யாருப்பா? நீங்களா? பிள்ளை என்னாச்சுடா? கால் வந்துட்டு வாங்க வாங்க. அதான் விளக்கம் வேணும்னு கேட்டேன். வாப்பா வா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் அமைந்த நிலையும். உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு மனசில் பதிவாகாது. உள்ளத்தையும் உணர்வையும் அடக்கி விட்டால் நான் சொல்வது அப்படியே முழுக்க முழுக்க ஆன்மாவில் ரெக்கார்ட் ஆயிரும். பிறவி பயன்படி இந்த பிள்ளைக்கு நரம்பியல் சம்மந்தமாகவும் மன அதிர்வு சம்மந்தமாகவும் பாதிப்பு இருக்குது. சிந்தனை ஒழுங்காக இருந்தால் பேசிடலாம், சிந்தனையில் சிதறல் இருக்குது. அதனால் இதை சீர்திருத்த முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். உங்கள் ஊர் எல்லையில் கன்னிமார் அம்மன் சொல்லி அம்மன் இருக்காளாம்ல? இருக்காளா? கால் வந்துட்டு வா. அம்மா என்ன சொல்கிற? வாப்பா. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் பிராமணனே. ஏன்னா அவங்க ஆரியனேன்னு சொன்னாங்க, நான் பிராமணனேன்னு சொன்னேன். இது என்ன தப்பு இருக்குது? நீங்கள் தமிழில் சொன்னால் தான் ஒத்துக்கிடுவீங்களோ? ஐயா, பாசமாக பற்றறுத்து பாரிக்க மாறியனேன்னு சொல்கிறது சும்மா கருத்து செறிவுக்கு சொல்லலை. உன் உள்ளத்தில் பாசமும் உணர்ச்சி வசமும் அதிகம் இருக்குது. இந்த பிள்ளையை நீ ரொம்ப உயிராக நினைக்கிற, இவனை சரியாக்கி தரணும்னு நீ கேட்குற. ஆனால் பிறவி பயன்படி இவன் சரியாகுவானான்னு இந்த கன்னிமாரம்மன்ட்ட கேட்டேன். 7 மாத காலங்கள் அவகாசம் இருக்குது. 7 மாத காலம் அவகாசம் இருக்குது. 7 மாத காலத்துக்கு பிறகு இவன் உள்ளம் அடங்கும். 1-2 வார்த்தைகளை பேசி உன்னோடு உறவாடுவான். கவலைப்பட வேண்டாம், தெளிவாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம், சேர்த்து வைக்கிறேன். தைரியமாக இருக்கலாம், வீணாக படப்படக்காதப்பா. கண்ண முடிக்கா. கர்மசாமிக்கு இந்தா உன்னுடைய பணியில் விளக்கமும் தாரேன், இவனுக்கு துலக்கமும் தாரேன். வெற்றி அடைவாய். நல்லா இருப்பா. அதெல்லாம் சட்டப்படி நீ விடுதலை ஆகிட்ட, போ, நல்லாயிரு. அடுத்து கர்மசாமிக்கு அதே திருவண்ணாமலை பகுதி
தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் மனவேதனையும் குழப்பமும். என்னம்மா உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? என்னம்மா வேதனை உனக்கு? நான் பேசுகிற கேள்வி நீ இல்லையே பாப்பமே. யார் வந்திருக்கா? கணவன் மனைவிக்குள் மன வருத்தங்கள் யாருக்கு? உன் வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? தனித்தனியாக இருக்கியா? காலில் வந்துட்டோம்மா. முஸ்கோட்டையா? நல்ல காலில் விடலை, உன் உள்ள வந்து குழம்பி இருக்கு. இன்னொரு தடவை காலில் வந்துட்டுவாமா. முனீஸ்வரர் வராரு, பிள்ளையார் வராரு, ரெண்டுமே இருக்காங்களா? அப்படியா? சரி, ஓகே, கேட்டுருவோமா? சரி, வாங்க. உன் வீட்டு எல்லைக்குள்ளே நுழையும் பொழுது விநாயகர் வராரு, பிள்ளையார், சரியா? தாண்டி போனேன், அந்த ஊர் எல்லையை தாண்டி வடபால் போய் பார்த்தா வாழ் வச்சுக்கிட்டு ஒரு முனீஸ்வர சாமி உட்கார்ந்துருக்காரு. பாலமுனி அப்படின்னு ஒருத்தர். அதெல்லாம் தாண்டி போனால் வேறு கிராமத்துக்கே போயிடலாம். சரிண்ணா? இப்போ நீங்கள் வந்து உறவில் பிரிவா அல்லது தொழிலால் சாதகப்படி பிரிவா அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஆனால் இப்போ வந்து நீங்கள் சும்மா அவ்வாறு இவ்வாறுங்கிறது மனப்பகை இல்லாமல் அங்கும் இங்குமாக உழைப்புக்காக பிழைப்புக்காக இருக்கணுங்கிற ஒரு நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நிலை நடக்கிற பொழுது உள்பகை வரக்கூடாது இல்லையா? மனப்போராட்டம், பேச்சில் கனிவில்லாத பேச்சு, கடமைக்கு உனக்கு செய்யக்கூடிய உரிமையிலே தடை, இவ்வளவும் அங்கே நடக்கு. அப்படின்னா மனசு சரியாக இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய கடமைக்கு வந்துட்டியா இல்லையா? கால் வந்துட்டுவா. அது வந்து கொஞ்சம் மனோதத்துவமாக ஏமாற்றுறது. நூதன திருடாங்க. எப்படி திருடாங்க? வாங்க பக்கத்தில். இப்போ உங்களுக்கு வருமானத்துக்குரிய வழியும் வேணும், கடன்களை தீர்க்கக்கூடிய நிலையும் இருக்கணும். கொஞ்சம் அப்பப்போ மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு மனவேதனைகள் கூடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு, இது கிரகத்தால் ஆயிருக்கா அல்லது வேறு எதுவும் பிரச்சனைகள் நடந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி அடிக்கடி குழப்பம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உனக்கு குழப்பமான மனநிலைகள்லேருந்து ஒன்று நான் விடுதலை ஆக்கி தரேன். பிள்ளை குட்டி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தரேன். வேறு என்ன செய்யணும் கேட்டுக்கா? கடனை தீர்க்கிறேன், ஆக்கி தரேன். நல்லா இருக்கு. பக்கத்தில் வா. நாங்கள் வெற்றியடைந்து ஆனந்தமாக வருவீர்கள். கர்மசாமிக்கு திருமணம் சம்மந்தமாக கேட்க வந்தது யாருப்பா? யார் இந்த பிள்ளை? பாப்பா. ஒன்றும் தெரியாத பாப்பாவா? நீங்கள் ஏன் சிரிக்கியா இருக்கலாம்? பாப்பா உன் பேர் என்ன பேர் பாப்பா? லதா. லதா, பிஸ்கே தானே குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. நான் சொன்னோம்னா அதுக்கு காரணம் இருக்கும். சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோன்னு மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு தெரியாதா? உங்களை ரொம்ப பேசி வருத்தப்பட வைக்க விரும்பலை. என்ன வேணும்னு கேட்டுக்காங்க. அப்படியா? அங்கே தள்ளிப்போ. நீ மட்டும் கால் வந்துட்டு வா. பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? உயிரே. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு நொந்துக்கிட்டேன். வரக்கூடிய வைகாசி மாதத்துக்கு பிறகு 2 வரன்கள் வரும். ஒருத்தர் வந்து 2ஆம் தர கல்யாணமாக ஒரு ஜாதகம் வரும். மனைவி இல்லை, குழந்தையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இவள் வாழ்க்கை அமைஞ்சதுன்னா மிக ஒளிமயமாக இருப்பாள். இதுதான் இவளுடைய விதி அமைப்பு. புரியுதா? வைகாசியில். அது இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னொரு ஜாதகம் இருக்குது. அந்த கல்யாணம் நடக்கும், ஆனால் ஒரே ஒரு பிள்ளை பிறக்கும். அது பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். அதுக்கு பிறகு கர்ப்பப்பையை எடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இதுதான் இந்த 2ல் 1 வைகாசியில் முடித்து வெற்றியாக்கி தரேன்.
கால் வந்துட்டு வரலாம். என்ன கேட்க போகிற? நல்லா இருப்பாங்க, கவலைப்படாத. அடுத்து பேசுவோம். வைகாசியில் வசந்த காலத்தோடு என்னை பார்க்கவா, செல்வாக்கோடு இருப்பேன், வெற்றி அடைந்து வருவேன். கர்மசாமிக்கு ஆமாம், சொத்துக்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்ப்பா? திருவண்ணாமலையிலிருந்து சாமி. எது எடுத்தாலும் முந்தாதம்மா. உனக்கு என்னம்மா சொத்து இருக்கு? அதில் என்ன பிரச்சனை? அதான் பார்த்தேன். திருவண்ணாமலையிலிருந்து எல்லா தொழிலும் நடத்தி தோற்று போய் மன வருத்தப்பட்டு கர்மசாமி நீயே காப்பாற்றுன்னு சொல்லி வந்தேன். ஆனால் இப்போவும் என் மனசில் வருத்தம் தான் இருக்குது, எனக்கு தெளிவு கிடைக்கலையே ஐயா அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். என்னடா தொழில் நடத்தி தோற்று போன? ஆ ஆ கால் வந்துட்டு வா. வேலுண்டு வினை தீர்க்க நல்ல காலில் விடலை. உங்கள் மனசு அங்கே போனால் தான் இங்கே செய்தி, இல்லைன்னா இல்லை. என்ன வரலாம். உனக்கு இப்போ தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்ல, கடனை தீர்த்து தரணும். பக்கத்தில் வா, கண்ணை மூடி உட்காரு. நீ பேசின வார்த்தையான குடும்பத்தில் நிறைய பேர்களுக்கு மன வருத்தம், நிறைய விவகாரம், இந்த மாதிரி சூழ்நிலைலாம் அதிகம் இருந்து யாராலும் எந்த உதவியும் பெற முடியாத சூழ்நிலையை இப்போ நீ அனுபவிச்சுக்கிட்டு வர. 1.5 வருஷம் ஆகுது. தேவையில்லாத மனக்குழப்பங்களை சுமந்துக்கிட்டு இருக்க. கொஞ்சம் கண்ண முடிக்கா, உன்னை கொஞ்சம் பார்க்கட்டும். முடிஞ்சிருமா? சரி, காலில் வந்துட்டு வரலாம். நாகம் சம்பந்தமான கோயில் எங்கடா இருக்கு? வா. நாகம் புற்று சம்பந்தமான கோயில் எங்கே இருக்கு? நாகம் சம்பந்தமான கோயிலை சென்று வழிபட்டு என்னை பார்க்கவா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? சரி, ஓகே. திருவாரூர் அவன் நாகர்கோவில் இருக்கான், எங்களுக்கு தெரியாதுல்ல அது. திருவாரூர் எல்லை, திருவாரூர் ஆரூரா ஆவின் பால் கொடுத்த நேச கோயில் பாதி குளம் பாதி. கமலாம்பிகை இருக்கும் இடம் எங்கப்பா இருக்கு? திருவாரூர். சங்குநாதம் ஒலிக்கும் மகன் யாரப்பா? கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும் உனக்கு? யாருக்கு? இங்கே பக்கத்தில் வா, நிமிந்து உட்காரு பாப்பா. நீ அப்படியா? காசிக்கு போயிட்டு வந்துட்டியா? போய் எவ்வளோ நாள் இருக்கும்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அம்மா ஆமாம், அப்படியா? சரி, நீயே சொல்லிடுவா. வாடா என் செல்ல ஐயா, இந்தா இந்த கனியை உன் பிள்ளைய சாப்பிட சொல்லு. என்ன பிள்ளை பிறக்கும்னு கேட்டியா நீ? அன்னபூரணி வந்து பிறக்க போகிறாடா. இந்தா அன்னதானத்தை சிறப்பாக செய்வாய். சிவனடியார் என்னும் சித்தனுடைய ஞானங்களை பெற்று ஆனந்தமும் அடைவாய். உனக்கென்று ஒரு தவக்குடிலை உருவாக்குவாய், தர்மத்தை நிலைநாட்டுவாய். சென்று வரலாம். கர்மசாமிக்கு அதே திருவாரூர் எல்லை. துணைவியின் ஆரோக்கியம் பற்றி மன வருத்தம் யாருக்கு? மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி கால் விட்டு வரலாம். பட்டதெல்லாம் போதுமா
பட்டினத்தாரே பரமன் கை உருவினை கட்டி வைத்தாரே. பாடுபட்டு சேர்த்து வைத்த பொருளெல்லாம் வீணாயிடுத, நிறைய சொத்துக்களும் வீணாகி போச்சு. அதே மாதிரி உங்ககிட்ட வாங்கின மக்களெல்லாம் கொடுக்கறதுக்கு மனசில்லாமல் முகத்தை மாற்றிக்கிட்டு போவாங்க. உண்மையா? ஆனால் இப்போ ஊர் ஓவன வீடு பட்டினி. உன் பொண்டாட்டி ஊரவே ஆளுவாள, என்ன பொறுப்பில் இருக்கா? பிரசிடெண்ட்டு. கால் வந்துட்டு வரலாம். நல்ல நேர்மையான மகள், உத்தமமான மகள், கருணை வடிவானவள். ஐயா யாருன்னு கேட்குறேன். ஒருத்தன் நொண்டி அடிச்சுக்கிட்டு வாரான், அவன் யாருன்னு கேட்குறேன். நொண்டி வீரனார்னு யாரும் இருக்காங்களாப்பாங்க? இருக்காங்களா? நொண்டி வீரனார் சாமியா வந்து வாராரு. 3.25 ஆண்டுகள் செல்வங்கள் தேய்வு. நீயும் கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்களும் மக்களும் உனக்கு தர வேண்டியிருக்கு. இப்போ சில சொத்துக்கள் வழக்காடக்கூடிய நிலைமையில் மாட்டிக்கிட்டு முடிக்கும். அந்த இடத்த நான் வெற்றியாக்கி தந்துட்டோம்னா உன் காரியம் ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சு தந்துட்டா போதும்ல. வெற்றி மாலை கொடுப்பான் என் பிள்ளைக்கு. கூப்பிட ஐயாவை கருப்பசாமியா. கருப்பசாமிக்கு புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை ஆனந்தமா பார்க்கவா. சந்தோஷமா இரு மகனே.